இல்லை சார். தலைன்னா தோனி தான். ஆமாம். இல்லை சூப்பராக இருக்குது. பயங்கரமாக யோசிச்சு பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு பயங்கரமாக ட்விஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. அப்பா கேரக்டர் தான். ஆமாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் இல்லை சூப்பராக தான் இருக்குது. நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக எடுத்துருக்காங்க. எல்லா ரசிகரும் இருக்காங்க. நல்லா இருக்குது. சூப்பராக எல்லா நடிகரும் இருக்காங்க. சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் தலை ரசிகர்ன்றாங்க. பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லோரும் லாஸ்ட்டாக படம் எடுத்துறதுனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசியிருக்காரு. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம குறை சொல்ல முடியல. நல்லா இருக்குது. பயங்கரமாக தான் இருக்குது. வர்த்து தான் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக எனக்கு தளபதி தான், வேறு எதுவுமே இல்லை. தளபதி தான் பிடிச்சிருக்கு. அவங்களுக்காக தான் வந்த மூவிக்கு. சூப்பராக இருந்துச்சு மூவி. சீரியஸாக சூப்பர். வேற லெவல் மூவி. சாரி தளபதி தான். நமக்கு எப்பவுமே தளபதி தான். இல்லை ஆனால் சூப்பராக இருக்கா. நீங்கள் பார்ப்பீங்கன்னா சூப்பராக இருக்கும் மூவி. அது வந்து ஒரு பக்கம் இருக்கு. பட் மூவி வந்து தளபதி ஹைப்காக நம்ம போகலாம். கண்டிப்பாக போகலாம். புரியல. இது வந்து எனக்காக இது விஜய் படம் தான். லைக் அது வந்து ஒரு ஸ்டோரி ப்ரோ. லைக் ஒரு ஸ்டோரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காகவே நீங்கள் போகலாம். வேர்ட்ஸ் சீரியஸாக சொல்ல போகிறேன்னா ஹைப். மூவி இஸ் ஹைப். ப்ரோ ஆமாம் அந்த டான்ஸ் மூவி அது நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எஸ் அந்த லாஸ்ட் தான் அந்த எஸ்கே கிட்ட அவங்க சொல்லும் போது டைம் லைக் இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும். அதுதான் வந்து ரொம்ப இமோஷ்னலாகவும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். அது கொஞ்சம் ஹார்ட் ரின்ச்சிங் தான் இருந்துச்சு. அது இனிமேல் அவங்களுக்கு மூவியில் பார்க்க முடியல சொல்லி. பட் இட்ஸ் ஓகே. அவங்க இவ்வளோ நாள் கொடுத்தது அது ரொம்ப பெரியது. இனிமேல் அவங்க இருக்க மாட்டாங்க அந்த மூவியில். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மேபி அவங்க அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் தளபதி எடுத்துக்க யாருமே வர முடியாது. சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக அந்த ஒரு அவங்களோட சீனு அவங்க எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தளபதி படம் நல்லா இல்லாமல் எப்படி இருக்கும்? தளபதிக்காக தானே வரது. இது செகண்ட் டைம் பார்க்குறேன். எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்துச்சு. எதிர்பார்த்தது எல்லாமே இருந்துச்சு. எதிர்பார்க்காத சீன்ஸ் நிறையவே இருந்துச்சு. புரியல. தளபதிக்காக வேற எதுக்காக வருவாங்க? புரியல. ஏன் எல்லாமே புரிஞ்சிருக்கு. எந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான். படம் பார்க்கட்டும். பார்த்தா தானே தெரியும். இருக்காங்க நல்லா தான் இருக்குது. பட் அது ஏற்றுக்க முடியல. வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் தளபதி இல்லை. தளபதி எப்படிலாம் ரீப்ளேஸ்லாம் யாருமே கிடையாது. அது அவரோட பெருந்தன்மைல ஈகோலெஸ்ல அவருக்கு. தளபதி பண்ணுறவங்க பண்ணட்டும். என்ன மூவி இப்போ அஜித் வந்தாலுமே அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. பெருசாக ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது இல்லையா? நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும். அது எங்கள் தளபதி பாசிட்டிவ் 100%. அவ்வளோதான். பண்ணுறவங்க பண்ணிட்டு தான்ப்பா இருப்பாங்க. நம்ம அதையே எடுத்துக்கணும். நெகட்டிவிட்டி தூக்கி தூரம் போட்டு போக வேண்டியதுதான். ஸ்னேகாவும் வேற லெவல். அவங்க காம்போவில் செம்ம வேற லெவல். அது அன்எக்ஸ்பெக்டட். நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து அந்த அளவுக்கு இருக்குமான்ட்டு. பட் அதே மாதிரியே இருந்துச்சு அவங்களோடது. காமெடிஸ் எல்லாம் ரன்னிங் காமெடிஸ் இருந்துச்சு பெருசாக. ஆனால் காமெடிக்குன்னு தனியாக செக்ஷன் எடுக்காமல் இருந்தது நல்லது தான். ஏன்னா ஏதாச்சும் ஒரு பேட் கமெண்ட் வந்திருக்கும். இது ஓகே தான். பார்க்கலாம். வெயிட்டிங் அதுதான் வெயிட்டிங். நம்ம லாஸ்ட் வந்து ஒரு கேமியோ காமிச்சாங்க. லைக் பார்ட் 2 வர மாதிரி இருக்கும். சார் நம்ம பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை. பிடிச்சா பார்க்கலாம். லாஸ்ட் படம் வந்து பாலிடிக்ஸில் போயிடுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம அவங்கவுங்க இஷ்டம். ரொம்ப தளபதி எலிஜிபிள்னா நான் கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்கும் விஜயனா. அப்படிலாம் அவ்வளோலாம் தெரியல. நல்லாவே இருந்துச்சு. டான்ஸ் சூப்பர்.
கிளைமேக்ஸில் தோனி தலையை காட்டுறாங்க எப்படி? சூப்பர். நான் தோனி ஃபேன்லாம் இல்லை, ஆனால் பிடிக்கும். போதும்னா ஓவரால் படம் நைஸ். பார்ட் 2 வெயிட். ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நான் எதுவும் சொல்ல விரும்பல, அது அவங்க இஷ்டம். எனக்கு பிடிக்கும், நான் போய் பார்க்குறது. 3 மணி நேரம் உட்கார தளபதிக்காக என்ன வேணா பார்க்கலாம். ஜப்பான்லாம் வந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நான் சென்னை. சூப்பர் சூப்பர். என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. தலைவலி பிடிக்கும். நிறைய பேர் இப்போ ட்ரோல் பண்ணுறாங்க படம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ட்ரோல் பண்ணுறவங்க பண்ண தான் செய்வாங்க, எடுக்கிறவங்க எடுக்க தான் செய்கிறோம், பார்க்குற நாங்கள் பார்க்க தான் செய்வோம். கதை நிறைய பழைய கதை மாதிரியே இருக்குது, நிறைய சீன்ஸை கெஸ் பண்ண முடியுது அப்போ சொல்கிறாங்க. இல்லை, எல்லாமே சஸ்பென்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாமே சஸ்பென்ஸ் நிறைய இருந்துச்சு. இப்போ எஸ்கே விஜயகாந்த் கலை வர சீனில் சூப்பராக இருந்துச்சுங்க. அதெல்லாம் ப்ளஸ்ஸுங்க, மூவிக்கும் ப்ளஸ்ஸு, ஆடியன்ஸுக்கும் ப்ளஸ்ஸு. ஏன்னா விஜயகாந்த் வர சீன் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, ரொம்ப கிளியராக தெரியுது. கிளியராக தெரியல, பட் அது ஓகே தான். எல்லாமே சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. விஜயோட காமெடி இல்லை அப்படிலாம் இல்லைங்க. விஜய்னாலே விஜய் தாங்க. அது சின்ன விஜய் பெரிய விஜய்லாம் இல்லை. சூப்பர் மூவி. காமெடியில் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. பிடிச்சிருந்துச்சி, ஆடியன்ஸாக என்ஜாய் பண்ணோம். அந்த பழைய ஜோடியை பெரிய ஸ்கிரீனில் திரும்ப பார்க்கும்போது வசீகர விஜய் இது பார்க்க அதெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. இன்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, பட் ஓகே தான். உங்களுக்கு பிடிச்ச சீன் கில்லி கில்லி ஓகே, கில்லியோட சீன் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு சார். தோனி அதெல்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்கு. நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் விஜய் ஃபேன் ஃபேமிலி ஃபுல்லாக குட்டி பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, பார்த்தாங்க. ஓகே, இந்த கிளைமேக்ஸில் எஸ்கே கிட்ட விஜய் ஒன்று சொல்கிறாரு, அடுத்து நீ தான் பார்த்துக்கணும், அது எப்படி இருக்கும்? ஓகே, அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். யாராக இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, அவ்வளோதான். இப்போ சிவாஜி அந்த இடத்த பிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? என்டர்டைன்மெண்ட் அவரோட டேலண்ட்டு அவருக்கு சார். ஓகே, தளபதி அதாவது தளபதி 2 பேருமே ஒரே படத்தில் வரதா சொன்னாங்க, அது நடந்துச்சா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. வரதா சொன்னாங்க. அவன் தோனி வராரு. தோனி தானே தான் அஜித்தை காட்டுறதா சொன்னாங்க. இல்லை சார், தலைன்னா தோனி தான். தலை தான் தோனி. ஆமாம். எதுவும் ஆமாம் சார். இப்போ அந்த படத்தை மென்ஷன் பண்ணது தலை தான் தோனி அந்த மென்ஷன் பண்ண. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த தோனி காமிச்சதுனால நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல படைப்பல் மியூசிக்லாம் போட்டாங்க, அதெல்லாம் எப்படி? நல்லா இருந்தது சார், எல்லாமே ஜாலியாக இருந்தது. ஒரு டைம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை சார், இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது படம். அதனால ஜாலியாக பார்க்கலாம். ஏன்னா இந்த விஜயகாந்தை காட்டுறதெல்லாம் நல்லா இல்லை சார், எல்லாமே நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கதையை கெஸ் பண்ண முடியுதுங்களா அடுத்த சீன்? அப்படியெல்லாம் இல்லை சார், நிறைய ட்விஸ்ட்டாக தான் இருந்தது, எதிர்பார்க்க முடியாத மாதிரி தான் இருந்தது எல்லாமே. இந்த கில்லி மூமெண்ட் திரிஷா உள்ள வந்தது சூப்பர் சார், எல்லாமே சூப்பர் சூப்பர். இந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ட்ரோல் பண்ணுறாங்க அது எனக்கு பெரிய ஐடியா இல்லை சார். ஜாலியாக படம் பார்க்க வந்தோம், ஜாலியாக பார்த்துட்டோம், அவ்வளோதான். படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு.